ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெப வேளையில நம்மளை அர்ப்பணிப்போமாக தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமாக. Let us surrender ourselves to God. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீரே போதும். அப்பா நீரே போதும், நீரே போதும். இயேசுவே கழுகை போல என்னை விரும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல, கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர். அப்பா உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். Thank you Lord. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்க செய்தீர். நீரே போதும் அப்பா, நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீரே போதும். நீ போதும் ஆண்டவரே. நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீர் மாற்றமே போதும் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மனத்தோடு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே ஒரு மாபெரும் ஆசீர்வாதம் உண்டாகும்படி சொல்லி சுபிக்கிறேன் கர்த்தாவே. என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஆண்டவரே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நடத்துவீராக, நிரப்புவீராக சொல்லி சுபிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் நிரப்புவீராக சொல்லி சுபிக்கிறேன். நின்று ஆராதனை செய்கிற ஒவ்வொரு இடமும் ஆண்டவரே அக்கினி பற்றி எரியத்தக்க சொல்லி சுபிக்கிறோம். பரலோக தகப்பனே உமக்கு நன்றி ஆராதனை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். இது ஜெப வேளையில, துதியின் வேளையில ஆண்டவரே கர்த்தருடைய மகிமையை விளங்க செய்யும்படி சொல்லி சுபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா அந்தகார இருள்களும் உடைக்கப்பட, நிர்மூலமாக்கப்பட சொல்லி சுபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கினியை அளவு ஆண்டவரே எங்கள் மத்தியில பெருகட்டும் ஆண்டவரே. எங்கள் பலிபீடத்தில் ஆண்டவரே உம்முடைய அக்கினி அளவு பெருகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கொழுந்து விட்டு எரியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா கட்டுகளும் அறுபடட்டும் இன்றைக்கு ஆண்டவரே. பரலோக தகப்பனை நன்றி செலுத்துகிறேன் அப்பா. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொன்னது போல, ஆம் இந்த மாலை நேரத்தில் கர்த்தாவே அந்த நாமத்தை சொல்லி நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் சகல அதிகாரமும் அந்த நாமத்துக்கு உண்டாக்கப்பட்டிருக்குது, எழுதப்பட்டிருக்குது. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கிற வல்லமை உடைய தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருடைய தாகத்தையும் தீர்க்க வல்லவராய் இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தருடைய ஏக்கத்தை சரி செய்பவராய் இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வியாதியும் ஆண்டவரே அப்பா நீர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. விடுதலை செய்யும்படிக்கு சொல்லி ஜெபிக்கிறோம். அகப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாக்கும்படி சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறவர்களோட வாழ்க்கை இன்றைக்கு பிரகாசம் அடையத்தக்க சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமாய் இருக்கிற எங்கள் தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கழுகை போல எங்களை உயர பறக்க செய்பவரே, ஓ நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். கழுகை போல என்னை பலப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். கழுகை போல என்னை குறுமையாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கழுகை போல ஆண்டவரே விடாமுயற்சியாய் அப்பா எழும்புவதற்கு என்னை நடத்துவதற்காக ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. அப்பா இதோ செப்டைகளை அடித்து உயர பறக்க செய்பவரே நன்றி செலுத்துகிறோம். நான் இருக்கிற இடத்திலிருந்து என்னை மகிமைப்படுத்துவதற்காக உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து என்னை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே ஆராதனை நேரத்திலும் துதியின் நேரத்திலும் ஜெபம் நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்கிற நேரத்திலும் பரிசுத்த தேவனே உம்முடைய பிரசனத்துக்கு யாரெல்லாம் தன்னை அர்ப்பணித்து ஒப்புரவாதம் செய்து ஆண்டவரே ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ இன்றைக்கே இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டாகட்டும், ஒரு பலன் உண்டாகட்டும். எல்லா காரியமும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சம்பவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா வெங்கல கதாபால் கதவுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஒரு மாற்றம் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் யாவரும் சேர்ந்து உயர்த்த வந்திருக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றியோட மறவாமல் நம்மளை நினைத்த தேவனே அந்த தேவாதி தேவனை ஆராதிப்போமாக. Let us worship the Lord who never forsaken us today. Hallelujah. நன்றியோட மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. சொல்லுவோம் ஆண்டவரே உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்த மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜாவே. ஓ ஹல்லேலூயா. நன்றி கோடி கோடி நன்றி தகப்பனே. என்னை விடுவித்த தேவனே, என்னை பாதுகாத்த தேவனே, கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாத நன்றி சொல்வே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. நம்முடைய ஆண்டவர் நம்மளை என்றைக்கும் மறவாமல் இருக்கிற ஒரு தேவன், நம் நினைவாகவே இருக்கிற ஒரு தேவன், நம்மளை காக்கிற ஒரு தேவன், நமக்கு உதவுவர் எபினேசராய் இருக்கிற ஒரு தேவன். நன்றியோடு ஆராதிக்கிறேன் கர்த்தாவே. உடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக நன்றி செலுத்துகிறேன். இதுவரைக்கும் உதவி செய்த எபினேசரே இனியும் காத்து நடத்துவீராக சொல்லி நாங்கள் மன்றாடி இந்த நேரத்தில் பாதத்தில் ஆண்டவரே எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன் ஆண்டவரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி. Thank you Lord.
We bless your holy name. Hallelujah. Hallelujah. கோடி நன்றி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. Thank you Lord. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி once more. நன்றி நன்றி ஐயா. ரஹலபரஷிகரபா. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். ஓ மறவாமல் நினைத்தீரே, மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. என் பலவீன நேரத்தில் ஆண்டவரே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழுவலால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. ஆமாண்டவரே, சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா. Thank you Lord. Thank you Holy Spirit. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றியோடு ஹalleluya. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. Thank you Jesus. We bless your holy name. மனதார நன்றி சொல்வே. என் வாழ்க்கைக்கு தடைகளை உடைத்தவரே நன்றி. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே என்னை. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி அப்பா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி. Thank you Jesus. Thank you for all the goodnesses. Thank you Father. Hallelujah. மறவாமல் நினைத்தீரையா. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே, உமக்கு மனதார நன்றி சொல்வே. நல்ல தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் அப்பா மறவாமல் நினைத்து என் வாழ்க்கையில் இருக்க தடைகளெல்லாம் உடைத்து
எனக்கு வருகிற எல்லா பொல்லாப்பிலிருந்தும் என்னை விடுதலையாக்கின அந்த தேவனுக்கு நான் மகிமையும் நன்றியும் கூறுகிறேன். உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக சொல்லி சொல்லுகிறேன் கர்த்தாவே. தகப்பனே, எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் தேவரீ என்னோட கூட இருந்து என்னை பலப்படுத்தி என்னை ஆசீர்வதித்து என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பவரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஒருபோதும் என்னை மறவாத தேவன், என் கூக்குரலுக்கு பதில் தருகிற தேவன், என் கண்ணீருக்கு பதிலை தருகிற தேவன், நான் வேண்டுவதற்கு முன்பதாகவே என்ன ஏது என்று அறிந்திருக்கிற ஒரு தேவன், என்னை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன், என்னை ஆசீர்வதிக்கிற தேவன், என்னை சுகப்படுத்துகிற தேவனே, உமக்கு கோடி நன்றி ராஜாவே. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் அப்பா. தொடர்ந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் சரி, கேட்கிறவர்களையும் சரி, கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருத்தையும் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் சொல்லி கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. மாலை நேரத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வந்திருக்கிறவங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வர வைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரும் விசேஷமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாளுக்கு கூட பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒப்பு கொடுக்கிற காரியத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், நாம் கேட்டு கொண்டு இருக்கிறோம், நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த ஒப்பு கொடுக்கிற காரியத்தில் அநேகர் என்ன செய்கிறார்னா, வாயால் சொல்லுகிறார்கள் தவிர செயல்பாடுகளாக இல்லை. ஹல்லேலூயா. செயல்பாடு வேண்டும் பிரியமானவர்களே. நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். I surrender myself to God. Hallelujah. We just talk that we are surrendering our life to God, but actually when it become into an action, we fail to do that. Hallelujah. அதை செயல்படுத்துவதுக்கு வரும்போது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம அதை விட்டு விடுகிறோம் பிரியமானவர்களே. இன்றைக்கு கூட ஒரு சிறிய பகுதியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் என்னை ஏவினதனால் இந்த வார்த்தையை நான் உங்களிடத்தில் கொண்டு வருகிறேன். மத்தேயு 26வது அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக. மத்தேயு 26:39. Matthew chapter 26 verse 39. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் வல்லமை உடையவர், சகலத்தையும் அறிந்தவர், சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆன போதிலும் அவர் பிதாவின் இடத்தில் முகம் குப்புற விழுந்து அவர் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கும்போது எப்படியாக நம்மளை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு காரியத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். Jesus is teaching us how to surrender to God. Hallelujah. பிதாவின் இடத்துல தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற காரியத்தை ஜெபத்தில் எப்படி இருக்க வேண்டுமோ அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவர் கடந்து போகிற நிலை மாற முடியும். ஆனாலும் இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக பிதாவானவர் அனுப்பினார் என்ற காரியத்தை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால் அவர் திரும்பி ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு, என் சித்தம் அல்ல, உம் சித்தம். Hallelujah. It's not my will but your will. Surrendering to God means it is not your will but you are focusing on God's will. Hallelujah. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் போது என் சித்தம் அல்ல, அவருடைய சித்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு நேரையும் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே என்னை நான் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை சொல்லுகிறோம். ஆனால் அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்பதில்லை. We want to control everything by our own. Surrender means you are giving God to control yourself. Hallelujah.
ஒப்பு கொடுப்பது என்று சொல்லும் போது நீங்கள் என்ன செய்றீங்க? ஆண்டவர் இடத்தில் கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு உங்களை ஒப்புரவாதம் செய்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த ஒப்புரவாதம் ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ஒப்பு கொடுக்கிற காரியம் மிக அவசியம் பிரியமானவர்களே. அதனால தான் முதல்ல நான் சொன்னேன், நிறைய பேர் வாயால் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. செயல்பாடுக்கு வந்த பிறகு அதை என்ன செஞ்சிடறாங்க? விட்டு விடுறாங்க, தோற்று போயிடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் கீழே விழுகிற காரணம் இதுவாக ஒன்றாக இருக்குது. ஒப்பு கொடுப்பதில் இல்லை. வாயு ஒப்பு கொடுக்குது, இருதயம் ஒப்பு கொடுக்கவில்லை. அல்லேலூயா. The mouth is talk telling people that he is ready to surrender to God, but the heart still hardened. இன்னும் அந்த இருதயம் கடினமாக இருக்குது பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பது என்று சொல்லும் போது நாம் என்ன காமிக்கிறோம், வெளிப்படுத்துறோம் சொன்னாக்க, நான் ஆண்டவர் என் வாழ்க்கையில முதலடி எடுத்து வைப்பதற்கு அவருக்கு அனுமதியை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு பெர்மிஷனை கொடுக்குறேன். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யுங்க. ஆண்டவரே, ஒப்புரவாதம் செய்கிற காரியத்துக்கும் ஒப்பு கொடுக்கிற காரியத்துக்கும் வித்தியாசம். ஒப்புரவாதம் தவறு பண்ணிட்டீங்கன்னா அவங்களோட போய் ஒப்புரவாதம் செய்துட்டு போயிருங்க. ஆனால் ஒப்பு கொடுக்குறீங்கன்னு சொல்லப்படும் போது ஆண்டவர் இடத்துல என்ன சொல்றீங்கன்னா, ஆண்டவரே நான் வேலை செய்ய போறதில்ல, நீர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. The battle belongs to God. ஹல்லேலூயா. Focus on God. ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்து ஆனவர் சகலத்துக்கும் பலன் உடையவரும் அற்புதம் உடையவரும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நன்றாக தெரியும், ஒரு வார்த்தை சொன்னான் பிதாவானவர் அதை மறுக்க மாட்டார் என்று. அல்லேலூயா. Jesus know when he asks the Father, the God will never deny his wishes. Hallelujah. It will happen. But here, see how Christ teaches to pray to the Father. Hallelujah. It's a teaching, it's a beautiful teaching of surrendering ourselves to God. Hallelujah. இயேசு ஆண்டவர் கடந்து போகிற நிலை இயேசு ஆண்டவர் கண்டார், அறிந்திருக்கிறார், தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும், என்ன பயங்கரமாக வரப்போகுது எல்லாமே தெரிந்திருந்து கூட அவர் என்ன சொல்றார்? என் சித்தம் அல்ல உம் சித்தமாக ஆகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பனா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லப்படும் போது ஆண்டவருக்கு அது ஆபத்து எனக்கு வந்து கொண்டிருந்தாலும் சரி, நடக்க போகுதா இருந்தாலும் சரி, நான் முழுமையாக என் நம்பிக்கையை தேவன் மேலே வைக்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்ன நடந்தாலும் அவர் அதை என்ன செய்வார்? சரி செய்வார். அதை அவர் உறுதிப்படுத்துவார். அதை அவர் ஜெயம் கொள்ளுகிறதாக மாற்றுவார். He can make anything for me when I trust in him. When I surrender my life to God completely, that means I'm telling God, Lord, I trust in you. என்னை நான் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே நான் உம்மை முழுமையாய் நம்புகிறேன். நீங்க நிறைய பேர் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை திரும்பி பேசிக்கொண்டே இருந்து நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, ஆண்டவரே இதை உங்களுடைய சமூகத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்ன பிறகு அதை குறித்து நீங்க தலையிடணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பேரு ஒப்பு கொடுக்கிறது அல்ல, அதுக்கு பேர் ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன்னு ஆண்டவர்கிட்ட சொன்னா இதுக்கப்புறம் உன்னோட தலையீடு அங்க இருக்கக்கூடாது. முழுமையாய் தேவனுடைய தலையீடு தான் அங்க இருக்க வேண்டும். அதற்காக நீ காத்திருக்க வேண்டும். அவர் உனக்காக யுத்தம் செய்வார். உனக்காக அவர் வழக்காடுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. When I say I'm surrendering to God, that means I'm telling God, Lord, I completely trust in God's plan. ஒரு திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதுன்னா அந்த திட்டத்தை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இந்த திட்டம் எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே என்னுடைய வாழ்க்கைக்கு சரியில்லை, ஆகி நான் இப்போ உங்களிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் எனக்காக திட்டமிடுவாயாக என்று ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண பிறகு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த திட்டத்தை அவர் செயல்படுத்துவார் என்று. ஹல்லேலூயா. You must completely trust in God's plan. Because you know you have made many plans,
and every plan is failed. Now you're putting your trust in God, telling God, Lord, I surrender everything to you. You plan for me, because your plan is always the best plan. ஆண்டவருடைய திட்டம் எப்போதுமே சிறப்பானதாக இருக்கும். நம்மளுடைய பார்வைக்கு அந்த திட்டம் கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், சாத்தியமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ஒரு திட்டத்தை செய்தார் என்றால் அந்த திட்டத்தை கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையில நடத்தி முடிக்கிற அளவுக்கும் அவனை கைவிடவே மாட்டார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். அந்த ஆண்டவருடைய திட்டம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் முதலாவது நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஒப்பு கொடுத்த பிறகு நான் முழுமையாய் அவரை நான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, அவரை என்ன செய்யணுமா? எல்லா நேரத்திலையும் அவர் எனக்காக வழக்காடுவார் என்று அவருக்கு முதல் இடம் நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் இந்த ஒப்பு கொடுத்தல் ரொம்ப அவசியமாக இருக்குது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. சரண்டர் இன் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவாய அறிந்திருக்கிற ஜனமாய் இருக்கிறதுனால என்னுடைய ஒப்பு கொடுத்தல் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுக்கிறதுனா என்ன? அல்லேலூயா. What does surrender in Christ means? To surrender is to give up. விட்டு கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா விட வேண்டிய காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் விட்டு கொடுக்க வேண்டும். எதை நான் அதிகமாய் நேசிக்கிறேனோ, ஆண்டவருக்கு மேலாக நேசம் அதில் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு அந்த நேசத்தை ஆண்டவர் மேல நான் வைக்கணும். இப்ப அதை விடுறதுக்கு தான் ஆண்டவர் சொல்ல, அதை முதல் விடுன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, என் சொந்த மன விருப்பம், ஆசா பாசங்கள். நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா அதோட அர்த்தம் என்னன்னா, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்குது, எனக்குன்னு ஒரு 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 ஆசை பாசங்கள் இருக்குது, எல்லாமே இருதயத்தில் இருக்குது. அதையெல்லாம் பின்னால வச்சுட்டு நீங்க தான்ப்பா அப்படின்னு சொல்றது தான் ஒப்பு கொடுக்கிறது. ஏன்னா தேவன் இருதயத்தை அறிந்திருக்கிறவர். God knows your heart. Hallelujah. God knows your desire. உங்கள் இருதயத்தை அறிந்திருக்கிறவர், உங்கள் ஏக்கங்களை அறிந்திருக்கிறவர், சகலத்தையும் அறிந்திருக்கிறவர். ஏற்ற நேரத்தில் நீ கேட்ட காரியத்துக்கு மேலாக உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். எதை எப்போ உனக்கு கொடுக்கணும்னு அவருக்கு நன்றா தெரியும். உன்னை ஆண்டவர்கிட்ட கொடு. ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவரிடத்தில் முதல் கொடு. உனக்கு வேண்டியதை அவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதில் எந்த குறைவும் இருக்காது. நீயும் நானும் தேடுகிற பொருள் என் இருதயத்தை மாற்றும் திருப்தி அடைவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறது எப்படி தெரியுமா? மனப்பூர்வமான திருப்தியும், என் ஆவிக்கும் என் ஆத்துமாக்கும் என் சரீரத்துக்கும் திருப்தி அடைய அளவுக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா நேரத்திலையும் இந்த கிறிஸ்துவுக்குள் நான் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது கிறிஸ்துவின் வழிபாட்டுக்கு நான் செவிசாய்க்கிறவன் மாற்றமல்ல, செயல்படுத்துகிறவனாகவும் இருக்கிறேன். ஹல்லேலூயா. கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள், அதை நீங்க செய்ய வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. Do not always listen, but also be the doer of the word. Hallelujah. Hallelujah. Many of us only listen, and listen, but we fail to do the work. We have to work for everything. Hallelujah. Hallelujah. Remember, nothing is free. Everything has been worked by Christ for us. கிறிஸ்து நமக்காக வேலையை செய்து முடித்துட்டார். சிலுவையில் சொல்றார்ல, எல்லாம் முடிந்து விட்டது. Everything finished. The work that Christ has done for you and for me is paid. Hallelujah. விலை பெயர்ந்த இரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் அவர் என்ன செய்துட்டாரு? என்ன செய்துட்டாரு? மீட்டு எடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆகையினால நான் என்னை கிறிஸ்துவுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னா முழுமையாய் கிறிஸ்து ஆண்டவர் என்ன ஆளுகை செய்வதற்கு என்னை தருகிறேன்.
I letting myself to be controlled by Christ. Hallelujah. Controlled by the Spirit of the Lord. Remember, when we say surrender and yet we are telling we are controlling everything, that is called not calling a surrender. A complete surrender means you let God to control you. You don't make a decision, but let God make a decision for you. Wait upon the decisions. அவர் கொடுக்கிற தீர்மானத்துக்கு நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபத்தில் தரித்திருக்கிறவர்களாக இருக்கும்போது உன் ஜெபங்கள் பதில் உண்டாகுவதற்கு நீ காத்திருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்பது என்பது காத்திருக்கிற காரியம். ஒப்பு கொடுத்தோன்னு உடனே கிடைச்சிடும்னு சொன்னாக்க அது ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு அதோட விலை என்னன்னு தெரியாது, கொஞ்ச நாள் காத்திரு, ஏற்ற நேரத்தில் ஏற்ற சமயத்தில் உனக்கு வேண்டியதை நீ கேட்காமே உனக்கு நான் தர வல்லவராக இருக்கிறேன். அதை நீ அறிந்திருக்கிறியா? இன்னைக்கு பார்க்கறதுனால உன்னுடைய கண்ணுக்கு வேணும்னு இருதயம் துடிக்கும், ஆசைப்படும். ஆனால் அதோட பெஸ்டானது ஒன்று ஆண்டு வச்சிருப்பார். அது எப்போ நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும்னா என்னை ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுக்கும் போது. ஹல்லேலூயா. When I surrender to God, I'm sure I will receive the special gift from God. ஹல்லேலூயா. விலை மதிக்க முடியாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார். பெரியமானவர்களே, இப்போ என்னை ஆண்டவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொன்னால் இதன் மூலமாக எனக்கு என்ன பயனாக இருக்குது? அநேகர் கேட்பாங்க, நானும் ஒப்பு கொடுக்குறேங்க, ஒப்பு கொடுத்தா எனக்கு என்னங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஹல்லேலூயா. இப்போ அந்த மாதிரி கேள்விலாம் ரொம்ப எழும்புது. ஒப்பு கொடுத்தா என்ன கிடைக்கும், இது செஞ்சால் என்ன கிடைக்கும், இங்கே வந்தால் என்ன கிடைக்கும், இது ஜெபம் பண்ண என்ன கிடைக்கும், அப்படி தானே நான் சொல்கிறேன். when you surrender to God completely, hallelujah, that means you are trusting God, you let God to work for you, hallelujah, you obey everything. That means you are ready to be transformed into Christ. That's a huge transformation will happen in your life. Hallelujah. The power of surrender is transformation. Hallelujah. நான் ஆண்டவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்கும் போது நான் மறுரூபம் அடைகிறேன். ஹல்லேலூயா. யாரும் காணாத ரூபத்தை என் ஆண்டவர் என் மேல் வைத்து என்னை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய கண்களுக்கு நான் மறுரூபம் அடைந்ததை தேவன் என்னை வெளிப்படுத்துவார். எப்பொழுது ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறானோ இந்த மறுரூபம் காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன் நடக்கும்னு சொன்னாக்க அவன் பழைய வாழ்க்கையை விட்டுட்டு புது வாழ்க்கைக்குள்ளாக வந்துடுவான். அதான் மறுரூபம். கிறிஸ்துவுக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷன் இப்ப சொன்னதை எல்லாம் பின்படுத்தி நடக்கும் போது அவன் மறுரூபம் அடையும் போது அநேகர் அவனை திரும்பி பார்க்க கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மறுரூபம் என்று சொல்லுகிற காரியம் ஒவ்வொரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் அவசியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் a completeness. When we want to be a transformation in life, we need Christ to transform us. We cannot transform our own self. We cannot control our attitude. We cannot control our characters. Hallelujah. But all these things can be controlled by the God who has called me Jesus Christ. When you surrender to Him, you surrender your life to Him. No matter what problem you are facing today, இன்றைக்கு நீ என்ன மாதிரி பிரச்சனை நீ சந்தித்து கொண்டு இருந்தாலும் நான் சொல்கிறேன், நீ ஆண்டவரே நான் உங்கள் இடத்துல ஒப்பு கொடுக்க முழு மனதோட உண்மையாய் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் அதை தலையிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஆண்டவர் அதை செயல்படுவார். அப்படியாக நீங்கள் ஒப்பு கொடுத்து செய்தனா மலை போல இருக்கிற பிரச்சனைகள் பனி போல விட்டு விலகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. Surrender leads to spiritual transformations. Yes. When there is a transformation, then it's not only your physical, it's also your spiritual life. வெளியே தோற்றத்தில் மாற்றும் மறுரூபம் அடைவது மாற்றமல்ல, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையும் மறுரூபம் அடைய உண்டாகுவதற்கு ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த ரெண்டு காரியமும் நடைபெறும் போது பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறோம். when these two things happen in our life, when these two transformation happen in our life, remember what type of transformation? First transformation in physical, second transformation in spiritual. These both transformation happen in my life. What happened next? We become a new creation in Christ. நாம் யாராக காணப்படுகிறோம்னால் கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக காணப்படுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்க கேட்டிருக்கோம். எல்லாரும் கேட்டவருங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவைகள் ஒழிந்தன, புதியவைகள் எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்கு. அப்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நான் புதிய சிருஷ்டி என்று சொல்வதற்கு என்னை முதல் நான் ஒப்புக் கொடுக்க வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மறுரூபம் அடைவது மட்டுமல்ல, என்னுடைய தோற்றமும் மறுரூபம் அடையப்படணும். அதாவது என் கேரக்டர், என் ஆட்டிடியூட் எல்லாமே மறுரூபம் அடைச்சாக்க நான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். அப்போ இந்த ஒப்பு கொடுக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஏனென்றால் இந்த ஒப்பு கொடுத்தல் இந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பெற்றுக்கொள்கிறீங்கன்னா, தேவனுடைய மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். You receive a true freedom from God. இந்த உலகத்துக்கு உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் போது உனக்கு மன நிம்மதி வராது, உனக்கு என்ன சொல்ல முடியாது, மகிழ்ச்சி உண்டாகிற காரியம் உண்டாகாது, அது எதுவுமே நிரந்தரமாகவே இருக்காது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது பரிபூர்ண விடுதலையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்குகிறார். அந்த புதிய சிருஷ்டி என்று சொல்லப்படும் போது அவன் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்படுகிற ஒரு சிருஷ்டியாக காணப்படுகிறான். எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தேவன் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் ஒப்பு கொடுக்கிற காரியம் ரொம்ப அவசியமாக இருக்குது. Surrender to God is something important. It's not surrender only on Sunday. It's not only surrender on prayer weeks. It's not surrender only when we have a revival service. You must surrender means you give your life to God. Let God deal with it. Hallelujah. You are telling God, Lord, after this, everything in my life, Father, you lead me. Hallelujah. எப்பொழுதுமே நம்ம என்ன செஞ்சிரோம், ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இயேசுவே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், எல்லா நேரத்திலும் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம தான் நாட்டாம வேலை செஞ்சுட்டு நடுவில் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நாம் தான் அதோட வேலையை உழுந்து செய்கிறோம். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியாமல் போயிடுமா, நான் போட்ட திட்டத்தில் தான் ஆண்டவர் செயல்படணும்னு நீங்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். அல்லையா? You want God to follow your plan. You want God to follow whatever you have planned, A, B, C, D. Hallelujah. But you never let God to plan for you. When you surrender, you are telling God, Lord, let your plan in my life. If you tell God, Lord, I surrender, and then you interfere in your plan and ask God to follow A, B, C, D, that is not called surrender. Hallelujah. You try to control God. நீ ஆண்டவரை ஆளுகை செய்யணும்னு நினைக்கிற, தேவனுடைய வாழ்க்கையில் ஆளுகைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் இடம் கொடுக்காம போகும்போது பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கம் செய்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் பெரியமானவர்களே, இந்த மத்தேயு 26:39 நாம் வாசிக்க நம்ம கேட்டோம். we hear the word from Matthew 26:39. Jesus chose to surrender his will for a greater purpose. ஆண்டவர் தன்னை என்ன செய்கிறாரு, முழுமையாய் பிதாவின் இடத்தில் ஒப்பு கொடுக்கிறாரு, மேலான காரியத்துக்காக. அல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பின காரணம் மேலான காரியத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகினால் அந்த மேலான காரியம் ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லா தீமையிலிருந்தும் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும். எல்லா ஜென்ம சாபமும் அவர்கள் மேல இருக்கிறதும் எல்லாமே கழுவப்பட வேண்டும். இப்படியாக இந்த மேலான காரியத்துக்கு பிதாவின் இடத்தில் ஜெபம் பண்றார். என் சித்தம் அல்ல, உங்க சித்தம் நிறைவேற வேண்டும் என்று. முழுமையான ஒப்புரவாதம், மேலான ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு. அதை இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு தெளிவாய் இதன் வசனத்தின் மூலமாக நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம் வாழ்க்கையில் மேலான காரியம் நடக்க வேண்டும் என்றால் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது தான் மேலான காரியத்தை தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ தடை வந்தாலும் சரி, மழை போல பிரச்சனைகள் உனக்கு நிறைந்திருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், கழுகை போல செப்டைகள் அடித்து கர்த்தர் உன்னை உயர பறக்க செய்வார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். நீ விழுவ, நீ வேதனைப்படலாம், உன்னை தள்ளப்படலாம், எல்லாமே நடக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத, நீ எங்கே போனாலும் உன் கூடயும் என் கூடயும் ஆண்டவர் இருக்கிறார். உன்னை ஒப்பு கொடு ஆண்டவர்கிட்ட. Today surrender yourself to God. Maybe before this you tell everyone, I surrender, I surrender. But today surrender God from your heart completely. முழுமையாய் உன் இருதயத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடு. அப்பொழுது மேலான காரியம், உன்னை குறித்து ஆண்டவர் ஒரு மேலான காரியத்தை வச்சிருக்கிறார். அந்த மேலான காரியத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நன்மையும் கிருபையும் எங்களுக்கு செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் யாவரும் இந்த ஜெபத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிற தேவன் நீர். இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்ன நடக்க வேண்டுமோ அது சித்தத்தின்படி நடக்க ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. கர்த்தர் பலப்படுத்துவீராக, தீமையிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பீராக. சித்தத்தை செய்கிறவர்களாக, அந்த இருதயம் தேவனை அதிகமாய் தேடுகிற கூட்டமாக, உம்முடைய வசனத்தில் அதிகமாய் தியானம் பண்ணுகிற பிள்ளைகளாக எங்களை உருவாக்கி மாற்றுவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கு ஒருவருக்கு. இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் தேவன் வாசலை விசாலமாய் திறந்து ஆசீர்வாதங்களை நிரப்புவீராக சொல்லி ஜெபிக்கிறோம். வியாதி சுகமாகட்டும், கடன் தொல்லை மறையட்டும், கட்டுகள் அறுபடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசுவின் வல்லமையினால, இயேசுவின் இரத்தத்தினால ஆண்டவரே, நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அந்த பரிசுத்த இரத்தம் எங்களை கழுவி, எங்களை சுத்தம் செய்து, எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி, எங்களுடைய சாபங்கள் எல்லாம் நீக்கி ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் அப்படியாய் ஒவ்வொருத்தரும் கழுவப்பட சொல்லி ஜெபிக்கிறோம். ஜென்ம சாபங்கள், ஜென்ம வியாதிகள், எல்லா காரியமும் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே மாறாத இயேசுவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.